सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा அக்னியங்கம் அப்பிரகரணே தத்வத் அனாரப்ய அக்னி முக்கியதே. அதாவது அக்னினா இங்க சயனம், சயனம்னு சொல்லணும். அந்த சயனத்துக்கு அந்த இஷ்டகைகள்லாம், இஷ்டகைனா அந்த செங்கல்கள், செங்கல்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணி அது சொன்னபடி அதை அடுக்கினாக்க அந்த ஒரு சயனங்கிறது மேடைங்கிறது தயாராகிடும். அது மேல அக்னியை வச்சு அது மேல, அதுக்கு அக்னின்னு ஏன் பேருன்னா அது மேல யாகம் நடக்கும். அதனால இந்த சயனத்துக்கே அக்னின்னு பேரு, அக்னியை வச்சு யாகம் பண்றதுனால. இதுல அந்த இஷ்டகைகள்லாம், இஷ்டகைனா செங்கல், அந்த செங்கல்கள்லாம் இப்ப விசேஷமா தயார் பண்ணலாம், நிர்மாணம் பண்ணலாம். அப்படி நிர்மாணம் பண்ணும் போது அதுக்கு சில சம்ஸ்காரங்கள், சில விசேஷங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா அகண்டாம் அகிருஷ்ணாம் இஷ்டகாம் குறியாத்துன்னு சொல்லியிருக்காங்க. உடஞ்சு போகக்கூடாது. கண்டம்னா எங்கேயாவது மூலியா போயிடுறது இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப ஜாஸ்தி பாக்கமாக்கினா கருப்பா போயிடும் இல்லையா, இது அந்த மாதிரி ஆகக்கூடாது. கிருஷ்ணமாக ஆகக்கூடாது, கருப்பா ஆகக்கூடாது. இந்த மாதிரிலாம் அந்த இஷ்டகைகளுக்கு பல தர்மங்கள் சொல்லியிருக்கு. இந்த தர்மங்கள்லாம் இதெல்லாம் பிரகரணத்துல இருக்கு. அந்த சயன பிரகரணத்துல இஷ்டகையை எப்படி நிர்மாணம் பண்ணணும் அந்த விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு. சயன பிரகரணத்துல இல்லாத சில இஷ்டகைகளும் அந்த சயனத்துல வைக்க வேண்டிய இது இருக்கு. சித்ரிணீர் உபதுசாதி, வஜ்ரிணீர் உபதுசாதி, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு. இந்த இஷ்டகைக்கெல்லாம் அந்த மந்திரத்தை வச்சு ஒவ்வொரு பேர் வந்துடும். சிருஷ்டி உபதுசாதி, பிராணபிரதா உபதுசாதி அப்படின்னா என்ன தெரியுமோ, நான் அந்த இஷ்டகைகளுக்கு அதை உபதானம், உபதானம்னா வைக்கிறதுக்கு என்ன மந்திரம் சொல்றோமோ அந்த மந்திரத்துல பிராணங்கிற பதம் வந்திருக்கும். வந்தா அந்த இஷ்டகைக்கு பிராணபிருத்து அப்படின்னு பேரு. சரியா? சிருஷ்டி அப்படின்னு சொன்னாக்க அந்த மந்திரத்துல சிருஜ்ய தாத்து வருது. என்ன பிரம்மா ஹிஜ்யத அப்படின்னு வருது. ஏகையாஸ்துவத அதுல மூணே இடத்துல தவிர பாக்கி எல்லாத்தையும் ஒரு அதிருஜ்யதன்னு வருது. சிருஜ்ய தாத்து வருத அந்த இஷ்டகைகளுக்கெல்லாம் சிருஷ்டி அப்படின்னு பேரு. இது அப்படியே அனாதி காலமாக வேதத்திலேயே வந்திருக்கிற ஒரு பரிபாக. அதே மாதிரி வஜ்ரணி உபததாதி, சித்ரணி உபததாதினா அந்த மந்திரத்துல இந்த மாதிரி வரும். அதனால இஷ்டகைகளுக்கு இது பேரு. ஆனா இந்த இஷ்டகைகள்லாம் அந்த சயன பிரகரணத்துல சொல்லப்படலை. அந்த அகிருஷ்ணாம் அகண்டாம் குறியாத் இந்த விசேஷங்கள்லாம் சயன பிரகரணத்துல சொல்லப்பட்ட இஷ்டகைகளுக்கு மாத்திரம்தானா, இல்ல வெளியில சொல்லப்பட்ட இஷ்டகைகளுக்கும் இந்த தர்மம் உண்டா அப்படின்னு விசாரம். இதுக்கு முன்னாடி சொன்னபடியே இங்கேயும் வெளியிலேந்து வரக்கூடிய இஷ்டகைகளுக்கும் இந்த தர்மங்கள் உண்டுன்னு தீர்மானம் பண்றாங்க. அக்னி அங்கம் அப்பிரகரணே தத்வத்து. அப்பிரகரணேனா இந்த பிரகரணத்துல சொல்லப்படாத இஷ்டகைகள், வெளியில இருக்கிறது சித்ரிணி வஜ்ரிணி இத்தியாதி இஷ்டகைகள், அந்த இஷ்டகைகளுக்கும் அக்னியங்கமாக சொல்லப்பட்ட அந்த அகிருஷ்ணாம் அகண்டாம் குறியாங்கிற விசேஷங்கள் உண்டு. அதுக்கும் சேர்த்துதான் இந்த அங்கம் அப்படின்னு பூர்வபக்ஷம். தத்துவத்தினா கிரகத்துக்கு சொன்ன மாதிரி கிரகங்கள் சில கிரகங்கள் ஜோதிஷ்டோமம் பிரகரணத்துல சொல்லியிருக்கு, சிலது அந்த பிரகரணத்துல இல்ல வேற இடத்துல சொல்லியிருக்கு. அதையும் இங்க எடுத்துக்கணும். அதுக்கும் அந்த கிரக தர்மங்கள்லாம் பொதுவாக சொல்லப்பட்ட மாதிரி தான் இதுவும் ஆயிடுச்சு. இந்த அதிகரணம் நைமித்திகம் அதுல்யத்வாத் அசமான விதானம். இது ஒரு அதிகரணம். இது பலச்சமசம்னு பேரு. இந்த சோமயாகத்தை ராஜன் என்றால் கத்திரியனோ வைசியனோ சோமயாகத்தை அனுஷ்டானம் பண்றதா இருந்தால், அதாவது அவன் எஜமானனாக இருந்தால், அவ சோமயாகத்துல ஒரு சில விசேஷங்கள் சொல்லிருக்கு. வேற மாதிரியா கொஞ்சம் பண்ணணும். அது என்னதுன்னு கேட்டா, அந்த எஜமானனுக்குன்னு ஒரு சமசம் உண்டு. எஜமான சமசம்னு சொன்னா அந்த பாத்திரத்துல சோமரசத்தை பக்ஷிக்கிறதுனால சமசம்னு பேரு. அதனால ஹோமமும் பண்ணணும்,
பாக்கி உள்ள சேஷத்தை அந்த பாத்திரத்துல சாப்பிடணும். இப்ப எஜமான சமசம், இந்த சமசத்துல என்ன சொல்லிருக்குன்னா சோமத்துக்கு பதில் வேற ஒரு திரவியத்தை சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லிருக்குன்னா எதி ராஜன்யம் வைசியம் வா யாஜையே, ஒரு க்ஷத்திரியனோ வைசியனோ எஜமானனாக இருக்கும் பட்சத்தில் சயதி சோமம் விபக்ஷேஷே, அவன் எஜமான சமசத்துல அவன் தானே சாப்பிட வேண்டியிருக்கும், அந்த சோமரசத்தை பட்சிக்க வேண்டியிருக்குமோனோ, அந்த மாதிரி சமயத்துல நெக்ரோத ஸ்திபிஹி ஆகிருத்திய, ஸ்திபினின்னு சொல்றது உண்டு, அந்த நெக்ரோத விருட்சத்தினுடைய அந்த பழத்தை கொண்டு வந்து அதை இடிச்சு அதை தயிர்ல கலக்கி அந்த எஜமான சமசத்துல போட்டு அவனுக்கு பக்ஷிக்க கொடுக்க வேண்டியது. சோமரத்தை கிடையாது, சோமரத்தை அவனுக்கு கிடையாது அவனுக்கு. இந்த மாதிரி பண்ணி இதை அவனுக்கு பக்ஷிக்கிறதுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த பதார்த்தத்துக்கு பலச்சமசம்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த நெக்ரோத பழத்தை கொண்டு பண்றது பண்ணலாம். இப்ப இந்த பலச்சமசத்தில் நமக்கு என்ன இப்ப விசாரம்னு கேட்டா, இதுல இந்த பலச்சமசம் இவன் வெறும் பக்ஷிக்கிறதுக்கு மாத்திரம் கொண்டு வரப்படாது. இவன் எதுக்காக பக்ஷணம் பண்றான், எதை ஹோமம் பண்ணினானோ அதனுடைய சேஷத்தை தானே, யாகத்தினுடைய திரவிய சேஷத்தை தானே சமஸ்காரமாக இவன் பக்ஷிக்கிறான். அதனால இங்க இவனுக்காக தயார் பண்ணின இந்த திரவியமானது இவன் பக்ஷிக்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, இது யாகத்துக்கும் திரவியம் தான். அவன் பண்ற யாகத்துல இந்த சமசத்துல உள்ள சமசத்தினால செய்யக்கூடிய யாகத்துக்கு இதுவே திரவியம், இந்த பலச்சமசம் திரவியம் சோமஸ்தானத்துல. அதே மாதிரி சோமசேஷத்தை எப்படி பக்ஷிப்பானோ அதே மாதிரி இந்த பலச்சமசத்தை பக்ஷிக்க வேண்டியது. சோமத்திரி சொன்ன சமஸ்காரங்கள்லாம் இந்த பலச்சமசத்துக்கு உண்டா இல்லையா இப்ப விசாரம். இந்த அதிகரணத்துல சோமத்துக்கு பல சமஸ்காரங்கள் சொல்லிருக்கு. என்னென்ன சொல்லிருக்கு கேட்டா, மானம் உபாவகரணம் கிரயா அபிஷவகா இத்தேவமாதேகா. அந்த சோமத்தை கிரயம்னு சொன்னா விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்லி, இப்படி வாங்கினாதான் அது ஒரு சோமத்துக்கு சம்ஸ்காரம். வெறுமை தானே எடுத்துன்னு தூக்கிட்டு வந்தா முடியாது, அதை ஒருத்தனுக்கிட்ட கொடுத்து அவன் மூலமாக அதை விற்க சொல்லி இவன் கொடுத்து அதை வாங்கணும். இது கிரயம்னு சம்ஸ்காரம். திருட்டு வரக்கூடாது. அதே மாதிரி அபிஷவம், அந்த கல்லால அதை இடிச்சு அதுல இருந்து சாரை எடுக்கிறது, இதெல்லாம் சொல்லிருக்கு. அப்புறம் மானம்ங்கிறது ஏதோ அளக்கிறது, அதை தூக்கிண்டு வருது, கட்டி தூக்கிண்டு வருது, இந்த மாதிரிலாம் பல சமஸ்காரங்கள்லாம் சோமத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இந்த பலச்சமசத்துக்கு செய்யணுமா வேண்டாமா, இதுல வருமா வராதா? இந்த பலச்சமசம்னா இது அந்த நெக்ரோத பலம், அதுக்கு இந்த வேலையில ஆலமரம் அதானே, எனக்கு சரியா தெரியல. நெக்ரோதம் ஆலமரம் தானே, ஆள் தானே அது. சரி, அப்ப ஆலமரம் தான் அதோடைய இதுதான். அரச மரம் வேற. இந்த சோமத்துக்கு சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம் அதுக்கு உண்டா இல்லையா அப்படின்னு விசாரம். அதுலயும் உண்டா இல்லையாங்கிற விசாரம் மாத்திரம் இல்லை, சோமத்துக்கு எந்த விதியால சொல்லப்படுறதோ அதே விதியால உண்டா இல்லையா, சமான விதானமா அசமான விதானமா, இது ரெண்டு என்ன வித்தியாசம் கேட்டா, சோமஸ்தானத்துல வந்தது அப்படிங்கிறதுனால சோமத்துல சொன்ன தர்மங்கள் வந்துதா இல்ல நேரடியா அந்த சோமம் அபிஷுணோத்தி சோமம் கிரீணாத்திங்கிற வாக்கியமே இந்த பலச்சமசத்துக்கும் அந்த கிரயம் அந்த அபிஷேகம் எல்லாத்தையும் விதானம் பண்றதா? அந்த வாக்கியமே விதானம் பண்றதுன்னு சொன்னா அப்ப சமான விதானம். அந்த வாக்கியம் சோமத்துக்கு தான் விதானம் பண்றது, இதுக்கு விதானம் பண்ணல. ஆனா சோமஸ்தானத்துல வந்ததுனால இதுக்கும் அது வந்ததுன்னு சொன்னா அசமான விதானம்னு பேர். அதான் பிரகிருதி விகிருதி மாதிரி அதிதேசத்தினால வருது, உபதேசத்தினால வருதா அதிதேசத்தினால அந்த தர்மங்கள் வருதா அப்படின்னு விசாரம். அது முதல்ல சொல்றார், நைமித்திகம் அக்கிட்டத்துக்கு வருதாமா அதிதேசங்கிறது. அதுல அத மாதிரி இது, அதுக்கு சொன்ன மாதிரி இது, அது மாதிரி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இல்ல உபதேசம்னா வாக்கியமே நேர இதுக்கும் சேர்த்து விதானம் பண்ணி எடுக்கும். இது சமான விதானம் அசமான விதானம் அப்படின்னு சூத்திரக்காரர் பிரயோகம் பண்ணுவார். இவர் சொல்றார், நைமித்திகம் அதுல்யத்வாத் அசமான விதானம் ஸ்யாத். இது நைமித்திகம்னு இந்த பதச்சமசத்தை இங்க சொல்றார். ஏன்னா எல்லா யாகத்துக்கும் இது வராது. அந்த ராஜனின் கர்த்தாவாக இருக்கும் பட்சத்திலையும்
வைசியன் கர்த்தாவாக இருக்கிற பட்சத்துல தானே வரும் அந்த யாகத்துக்கு. அதனால இதுக்கு நைமித்தியம். ராஜகர்த்திருக்கத்துவம் வைசியகர்த்திருக்கத்துவங்கிறது இந்த பலச்சமசம் வரத்துக்கு நிமித்தம். அதனால இதை நைமித்திகம்னு சொன்னாங்க. இந்த நைமித்திகம் அசமான விசாரம். இதுக்கு செய்யக்கூடிய அந்த கிரையாதிகள்லாம் பண்ணனா சோம சமஸ்காரங்கள்லாம் இதுக்கும் உண்டு. ஆனா அந்த சமஸ்காரங்கள் அந்த விதியால வரல, அதிதேசத்தினால தான் வந்தது. ஏன்? அதுல்யத்வாத். சோமம் இல்லை, இது சோமத்துக்கு துல்லியமானதும் இல்லை, சோமத்துக்கு பதிலாக வந்தது இது. அதனால இது அந்த விதியால இது வராது. துல்லியமா இருந்ததுன்னா அதே விதியால வருமா? இந்த தரிசபூர்ண மாசத்துல இந்த புரோடாசம் பண்ணணுமே, அந்த புரோடாசத்துக்கு திரவியம் என்ன, எந்த இதனால பண்ணணும்? அதுக்கும் ஒரு பிரகிருதி திரவியம் வேணும் இல்லையா? அதுக்கு ரெண்டு விதி இருக்கு. வீரியஜேதா ஒண்ணு, எவைரியஜேதான்னு ஒண்ணு. வேற கோதுமை எல்லாம் எடுத்துக்க, கோதுமை மாவெல்லாம் எடுத்துக்க முடியாது. இந்த விரிகி அரிசி மாவாவது எடுத்துக்கலாம், இல்ல எவ மாவை எடுத்துக்கலாம். இது ரெண்டு தான் விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப அங்க அவகனனம் பேஷனம் இந்த விதியெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? விரீஹி நவகந்தின்னு இருக்கு, யவா நவகந்தின்னு இல்லவே இல்லை, வாக்கியமே கிடையாது. விரீஹி நவகந்தின்னு இருக்கு, விரீஹின் புரோக்ஷத்தின்னு இருக்கு, எல்லா இடத்துலயும் விரீஹி விரீஹின்னு இருக்கு. இல்ல தண்டுலம் இல்லை, நெல்லு. விரீஹி சப்தத்துக்கு நெல்லுன்னு அர்த்தம். அதுல இருந்து அப்புறம் தண்டுலம் வருதுன்னு சொல்றான். இந்த தண்டுல சப்தம் இருக்கு பாருங்க, இது ஒரு நாம சொல்ற நெல்லுக்கு மாத்திரம்தான் தண்டுல சப்தானே இல்லை. தோல் உரிச்சு வெளியில வரக்கூடிய எல்லா தானியத்துக்குமே தண்டுலம்னு பேரு. எவையும் ஒரு தண்டுலம். ஆனா தோலோடு இருக்கும் போதுதான் அதுக்கு பேரு. அது எவ தண்டுலம்னு பேரு. சாமாந்த தண்டுலம் எல்லாம் சொல்லியிருக்காரு. சாமாந்தாத்வா சாமாந்த தண்டுலாத்வா. தோல் உரிச்சு வெளியில வரக்கூடிய தானியம் இருக்கே அதுக்கு தண்டுலம்னு பேரு. கோதுமை தண்டுலம் கூட சொல்லியிருக்கு, அது கூட தோல் உரிச்சு வருது, வெளியில வருது. அதனால விரீஹின்னு சொல்லியிருக்கு. விரீஹிக்கு சொன்ன இந்த புரோக்ஷணங்கள்லாம் எவத்துக்கு எப்படி வரும்னு கேட்டா இதே விதியால வரும். ஏன்னா அந்த யவமானது விரீஹி ஸ்தானத்துல வரல, யவத்துக்கு சமான துல்லியமாக விதிக்கப்பட்டிருக்கு. இதுவோ அதுவோ விகல்பமாக. அதனால இது இல்லாட்டா இதுக்கு பதில் எது வந்ததுங்கிறத நினைக்கப்படாது. ரெண்டுக்கும் சமானமான ஒரு துல்லியத்துவம் இருக்கு. அதனால அந்த விரீஹின் புரோக்ஷதி விரீஹின் அவகந்திங்கிற விதிக்கு எப்படி அர்த்தம் அப்படின்னு சொன்னா, விரீஹியேன்னு அர்த்தம் இல்லை, அந்த அபூர்வத்துக்கு புரோடாச நிர்மாணம் துவாரா பிரகிருதி திரவியமாக உபயோகப்படக்கூடிய திரவியத்துக்கு இது. உபதேசத்தினால எந்த திரவியத்தினால புரோடாசம் செய்யணும்னு சொல்லியிருக்கோ அந்த திரவியத்தை அவகனனம் பண்ணு, அந்த திரவியத்துக்கு புரோக்ஷணம் பண்ணு அப்படின்னு அந்த விதிக்கு அர்த்தம். அந்த திரவியம் விரீஹியுமாகும் யவமுமாகும் இல்லையா? அதனால இந்த விரீஹின் அவகந்தி விரீஹின் புரோக்ஷதி இதே விதிதான் யவத்துல அவகனனம் புரோக்ஷணத்துக்கும். அதுக்கு தனி விதியில் இது சமான விதானம்னு சொல்றது. ஆனா பலச்சமசம் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த பலச்சமசம் சோமத்துக்கு சமானமாக விதிக்கப்பட்டது இல்லை, ஒரு நைமித்திகமாக அவனுக்கு மாத்திரம், அதுவும் அந்த சமசத்துல மாத்திரம்தான் இது வருமே தவிர மற்ற சோமயாகத்துல எல்லாம் இந்த இது வராது. அது அதே சோமயாகத்துல மத்தவா பண்ணக்கூடிய மற்ற யாகங்கள் மற்ற சமசங்கள் எல்லாம் சோமரசம் தான். இந்த எஜமான சமசத்துல மாத்திரம்தான் இந்த பலச்சமசம். அதனால அதுல்யத்வா அப்படின்னு போட்டார். நைமித்திகம் அசமான விதானம் அதுல்யத்வா. ஏன்னா சோமத்துக்கு துல்லியமாக இந்த சோமச்சமசம் பலச்சமசம் விதிக்கப்படலை. அசமான விதானம். இதுக்கு அந்த தர்மங்கள்லாம் எப்படி வருதுன்னு சொன்னா சாட்சாத் உபதேசம் வச்சனத்தினால வரல, சோமஸ்தானத்துல வந்திருக்குங்கிற ஒரே யோகியத்தையை கொண்டு அதிதேசத்தினால தான் வருது. இதுக்கு அடுத்தது பிரதிநிதியை பத்தின விசாரம். பிரதிநிதிக்கு எப்படி? பிரதிநிதி தத்வத். ஒருத்தர் சொல்றான், இந்த விரீஹி இருக்கே இல்லையோ, விரீஹியை வச்சு புரோடாசம் பண்ணணும். விரீஹி கிடைக்கலேன்னு சொன்னா என்ன பண்றது? விரீஹி கிடைக்கலன்னா எவத்தை எடுத்து விடலாம், இன்னொரு பக்கம் இருக்கேன்னு நினைக்க கூடாது. இந்த விகல்ப ஸ்தலத்துல சில இடத்துல சில சமயத்துல அந்த பிரக்கிரம ஆரம்பத்திலேருந்து நியமம் பண்ணுவான். முதல்ல ரெண்டும் விகல்பம், ரெண்டும் சமபலம். ஆனா ஒரு திரவியத்தை எடுத்து
அந்த மாதிரி இது ஒரு நியதமான விகல்பம், விவஸ்தித விகல்பம். விரீகியை கொண்டு நான் புரோடாகம் பண்ணி இந்த யாகம் பண்றேன்னு சங்கல்பிச்சு முதல்ல பண்ணியாச்சேன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் அவன் அந்த இன்னொரு பட்சத்துக்கு மாற முடியாது. தண்டுலையர் கோஷியாமின்னு சொன்னா தண்டுலம் தான் யாவஜீவம். உபாசனத்துல கூட அந்த அது பிரக்கிரமாத்து நியமியத்தானே சில இடத்துல இருக்கு. அனுஷ்டானத்துல அவ அந்த மாதிரிதான் வச்சுட்டு இருக்கான். ஆரம்பம் ஆரம்பிக்கும் போது இவனுக்கு விகல்பம் சுயேட்சையா ஏதோ ஒரு திரவியத்தை எடுத்துக்கணும். சொல்லப்பட்ட அநேக திரவியங்கள் சொல்றதுல ஒண்ணு எடுத்துக்கணும் கேத்திர விஷயத்தை பார்த்து. அப்படி இல்லைன்னு சொன்னாக்க திடீர்னு நடுப்புற மாத்திக்க முடியாது, முக்கிய மாத்திக்க முடியாது. ஆனா பிரீஹியவ விஷயத்துல மீமாம்சக்கால் நடுப்புற கூட மாத்திக்கலாங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆனா அனுஷ்டானத்துல அப்படி இருக்கு. இங்க என்ன ஆகுதுன்னா அந்த முக்கிய திரவியம் கிடைக்கலையேன்னு சொன்னா இப்ப அடுத்த பட்சத்துக்கு அவன் போக முடியாத நிலை. இன்னொரு முக்கிய திரவியம் கிடைக்கிறது, எவன் கிடைக்கிறது, ஆனா இவன் அதை எடுத்துக்க முடியாது, அந்த பட்சத்துக்கு போக முடியாது, இந்த பட்சத்துலதான் இருந்தாகணும். அப்படியானால் இவன் அந்த கர்மலோகம் வராம இருக்கிறதுக்காக விரீஹிஸ்தானத்துல நீவாரம்ங்கிற தானியத்தை எடுத்துப்பான். நீவாராஷ்டமே அந்த அந்த நீவாரம் சின்னதா இருக்கும், சின்ன அரிசி, அதை எடுத்துக்கணும். இப்ப இது பிரதிநிதி, இது விரீஹிக்கு பிரதிநிதி, அதுக்கு பதிலாக எடுத்துக்கப்பட்டது. இதுக்கு அதுல சொன்ன அந்த விரீஹிக்கு சொன்ன சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் அந்த விதியாலேயே வருமா இல்ல அதிதேசத்தினால வருமா, இது துல்லியமா இல்லையா, சமான விதானமா இல்லையான்னு விசாரம். முதல் பூர்வபக்ஷ சூத்திரம் பிரதிநிதிஷ்ட தத்துவத்து. பிரதிநிதி இது எந்த பிரதிநிதி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பிரீதிக்கு ஸ்தானத்துல எடுத்துட்ட நீவாரமானது தத்துவத்துன்னு சொன்ன கிட்ட முன்னாடி சொன்னோமே அசமான விதானம் பலச்சமசம், அதை போலத்தான். அதனால இது பூர்வபக்ஷம். பலச்சமசம் மாதிரி அத்வேஷத்தினால எடுத்துக்க வேண்டியதானே தவிர அந்த உபதேசத்தினால இதுக்கு வராது. இது துல்லியம் இல்லைங்கிற. அது போல அதுல்யத்வா, துல்லியம் இல்லை. ஏன் விரீஹிக்கு தான் அது சொல்லியிருக்கு, நீவாரத்துக்கு சொல்லவே இல்லை. விரீஹி கிடைக்கலேங்கிறதுனால இவனா எடுத்துட்டதுதான் நீவாரம். அதனால இதுக்கு அந்த விரீஹி நவகந்தி எல்லாம் வராது. அந்த இது உபதேசத்தினால வராது, விரீஹிக்கு பதிலா எடுத்துட்டு இருக்கோங்கிறதுனால வேணும்னா பண்ணிக்கலாம். விரீஹீனாம் விகிதாக நீவாராணாம் அர்த்தாபத்தியா பவந்தி. விரீஹிக்கு சொல்லப்பட்ட அந்த தர்மங்கள் விசேஷங்கள்லாம் இருக்கு, நீவாரங்களுக்கு அது ஸ்தானத்துல நாம எடுத்துட்டு இருக்கோங்கிறதுனால வருமே தவிர உபதேசத்தினால வராதுன்னு பூர்வபக்ஷம். பலச்சமசம் போல அப்படின்னா தத்துவத் பிரயோஜனங்கத்வா, இது சித்தாந்தம். இது நான் இல்ல, இது துல்லியத்துவம் உண்டு. எப்படி துல்லியத்துவம் உண்டுன்னு சொன்னா பாஷ்யக்காரர் இங்க ஒரு விசித்திரமான கல்பனையெல்லாம் பண்றார். அது எவ்வளவு தெரியாதவனும் தெரியாது. ஆனா அவர் சொல்றது இப்படிதான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா தத்துவத்து பிரயோஜனங்கத்வா, பிரயோஜனங்கத்வாத்தான் அதை கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. இந்த விரீஹி இருக்கோ இல்லையோ, விரீஹி இந்த யாகத்துக்கு சாதனம் அப்படிங்கிறத விரீஹிவிரியதாங்கிற சாஸ்திரம் தெரியப்படுத்துறது. விரீஹினா நீங்க என்ன நினைக்கிறேன்? பொதுவா விரீஹி ஜாதி, எல்லா விரீஹியும் பொதுவா சேரும். விரீஹிய ஜாதியை சொல்லணும்னா அந்த ஜாதிக்கு ஆச்சரியமான ஒவ்வொரு விரீஹி வியக்தியும் அதுல வரும். விரீஹின்னு சொன்னா நம்ம நெல், ஜாதின்னு சொன்னா பொதுவான தர்மம் விரீஹித்துவம். இந்த நெல்லும் அதுக்கு சாதனம் ஆகுது. நெல்லை கொண்டு வராமல் விரீஹியால அனுஷ்டானம் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அந்த வெக்தி எடுத்துக்கணும். வெக்தியை எடுத்துக்கும் போது அந்த நெல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அவயவங்கள் இருக்கு. நெல்லுங்கிறது ஒரு அவயவி, அதுக்குள்ள பல பாகங்கள் இருக்கு, அவயவங்கள்லாம் இருக்கு. அந்த அவயவங்கள்லாம் இல்லாமல் நீங்க வெறும் நெல்லை வச்சுன்னு பண்ண முடியுமா? முடியாது. அதனால நெல்லோட சேர்ந்து நெல்லுக்கு அவயவங்கள் எதுவோ அந்த அவயவங்கள் கூட அந்த யாகத்துக்கு சாதனம்னு அந்த சாஸ்திரத்தினாலேயே தெரிகிறதா, விரீஹிவிரியதாங்கிறதுனால. ஆக அந்த சாஸ்திரத்தால என்னென்ன தெரியுதுன்னா விரீஹித்துவங்கிற ஜாதி, அந்த ஜாதிக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அவயவி, அதனுடைய அவயவங்கள் இப்படி எல்லாமே அந்த யாகத்துக்கு சாதனமாக அந்த சாஸ்திரத்தினால தெரிகிறதா. அவயவம்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு அந்த 4 துண்டம் போட்டாச்சுன்னா அதெல்லாம் அவயவம். துண்டம் போடாமல் இருந்தா கூட அது அவயவம் தான். அந்த அவயவிக்குள்ள அதனுடைய பாகங்கள் இப்படி இருக்க
இப்ப இந்த நீவாரம்ங்கிறது இருக்கே, இது எப்படின்னு பார்க்கணும். பிரதிநிதியாக எடுத்துக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு அந்த முக்கிய திரவியத்துக்கு சதிருஷமாக இருக்கிற திரவியத்தை எடுத்துக்கணும்னு ஒரு நியமம். இது மேல 6வது அத்தியாயத்துல சொல்ல போறார். எதை வேணாலும் எடுத்துக்க முடியாது, அந்த முக்கிய திரவியத்துக்கு பாக்குறதுக்கு அதே மாதிரி தெரிகிற மாதிரி திரவியத்தை எடுத்துக்கணும். அப்ப நீவாரங்கிறது அந்த விரீகிக்கு சதிருஷமாக தெரியுது. சதிருஷம்னா என்னன்னு விசாரி. சாதிருஷ்யம்னா என்ன? சாதிருஷ்யம் ஒரு 2 விதமாக வருமா. ஒண்ணு, அதனுடைய குணங்கள் இந்த இதுல குணம் இருந்தால் அது அதே மாதிரி. இப்ப சந்திரன் போல முகம் இருக்குன்னு சொன்னா இந்த ஆகாரத்தை வச்சு நீ சொல்லக்கூடாது. சந்திரனுடைய அவயவங்கள்லாம் இங்க இருக்கு, முகத்தினுடைய அவயவங்கள் சந்திரன்ல இருக்குங்கிறது அர்த்தம் இல்லை. குணம் இருக்கு, குணத்தை கொண்டு சில இடத்துல சாதிருஷ்யம் வரும். இதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு, அதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு, இப்படின்னு குணத்தை எடுத்துக்கணும். சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா குணத்தை எடுத்துக்க மாட்டோம், அந்த பொம்மை எதனா சொல்லுவோமோ. மாடு மாதிரி ஒரு பொம்மை வச்சிருக்கோன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த மாட்டுக்கும் அந்த பொம்மைக்கும் என்ன சாதிருஷ்யம்னா ஒரு குணமும் சாதிருஷ்யம் கிடையாது. சாதிருஷ்யம் அந்த அவயவங்கள். அதே மாதிரி முகம் இருக்கு, அதே மாதிரி வால் இருக்கு, அதே மாதிரி கால் இருக்கு, இப்படிதானே. இதெல்லாம் அவயவங்கள். இந்த அவயவங்களை கொண்டு சில இடத்துல சாதிருஷ்யம் சொல்றது உண்டு. குண சாதிருஷ்யம், அவயவ சாதிருஷ்யம்னு இதை தனித்தனியா சாதிருஷ்யத்தை பிரிச்சிருக்காங்க. இப்ப நாம பிரதிநிதி ஸ்தானத்துல எடுத்துக்கக்கூடிய திரவியம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அவயவ சாதிருஷ்யம் உள்ளதாக இருக்கணும். குண சாதிருஷ்யத்தை பத்தி நம்ம விசாரிக்க முடியாது. விரீகியுடைய குணம் நீவாரத்துக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்க்கறதுக்கு அத மாதிரி இருக்குன்னு சொன்னா இது அவயவ சாதிருஷ்யம் அதே மாதிரியா இருக்கு அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சாதிருஷ்யத்துக்கு இவருடைய கல்பனை இது எப்படி சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. விரீகியுடைய சில அவயவங்கள் நீவாரத்தின் அவயவங்கள்ல கலந்து இருக்கு. அதனாலதான் இந்த நீவாரமானது விரீகிக்கு சதிருஷமாக தெரியறது. இப்படி தெரியணும்னா விரீகியுடைய அவயவங்கள் அதுல கலந்துருக்கான். சரி, அதனால உங்களுக்கு என்ன கலந்துருக்கட்டும், விரீகி அவயவமும் மற்ற அவயவமும் நீவார அவயவமும் கலந்து நீவாரம் வந்திருக்குன்னு வச்சுப்போம். இதனால என்ன லாபம்? வந்தது நீவாரம் தானே, விரீகி இல்லையே அப்படின்னு கேட்பேன். போனா போறது. ஆனால் அதுக்குள்ள விரீகியுடைய அவயவமாவது கலந்திருக்கு இல்லையா? இந்த சாஸ்திரம் விரீகிபிரிங்கிற சாஸ்திரமானது விரீகித்வங்கிற ஜாதி, அதுக்கு ஆச்சரியமான விரீகிங்கிற ஒரு திரவியம், அந்த திரவியத்தினுடைய அவயவம் 3யும் தானே அந்த யாகத்துக்கு சாதனமாக காமிச்சது. இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த விரீகித்வங்கிற ஜாதி விட்டு போச்சு, கிடைக்கல. அந்த விரீகிங்கிற அவயவி கிடைக்கல. ஆனா விரீகியுடைய அவயவங்கள் சிலது நீவாரத்துல கலந்திருக்கு. அது கிடைக்கும் போது அதை விட்டுட்டு நீங்க வேற இன்னொரு திரவியத்தை எடுத்துக்க முடியாது. விரீகியோட சாதிருஷ்ய சம்பந்தம் கூட இல்லாத ஒரு திரவியத்தை பிரதிநிதியாக எடுத்துக்க கூடாதுன்னு நியமம் சொல்றது. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த நீவாரத்தை நீங்க நீவாரங்கிற ரூபத்துல நீங்க யாகத்துக்கு சாதனமாக எடுத்துக்கல. விரீகியுடைய சில அவயவங்கள் இங்கேயும் இருக்கு, முழுக்க கிடைக்காட்டாலும் கொஞ்சம் கிடைக்கிறத வச்சுட்டாவது நம்ம அந்த சாஸ்திரத்தை பரிபாலனம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விரீகி சாஸ்திரம் முழுக்க பண்ண முடியல, அனுஷ்டிக்க முடியல. ஆனா அதனுடைய சில அவயவங்கள் இருக்கக்கூடிய நீவாரத்தை எடுத்துட்டால் அவயவத்துக்காவது நாம எடுத்துட்டதாக ஆகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சதிருஷ பிரதிநிதி சொல்லப்பட்டது. அப்படி பார்க்கும்போது அதே விரீகி அவயவங்கள் நீவாரத்துல இருக்கிறதுனாலே அந்த விரீகீனவகந்திங்கிற இந்த அவகணன சாஸ்திரம், விரீகீன் புரோக்ஷத்தின்னு புரோக்ஷண சாஸ்திரம், இது எல்லாம் நீவாரத்துக்கு அந்த விதியாலேயே வரும். ஏன்னா அதே விரீகி அவயவம் தானே இங்க இருக்கு. அதனால வருமே தவிர இது துல்லியம்தான். பிரதிநிதி அது ஸ்தானத்துல வந்திருக்குங்கிறதுக்காக வந்தது இல்லை. இது துல்லியமாக இருக்கிறதால சமான விதானம் உபதேசத்தினாலேயே இதுக்கு புரோக்ஷணாதிகள்லாம் நீவாரத்துக்கு வந்து கேட்கும். அங்க பண்ணக்கூடிய புரோக்ஷணம் நீவாரத்துக்கு பண்ற புரோக்ஷணமாக நினைக்க கூடாது. அதுல இருக்கக்கூடிய விரீகியுடைய அவயவங்கள் இருக்கே, அந்த அவயவத்துக்கு பண்ணக்கூடிய புரோக்ஷணம் அவகாசம் அப்படின்னு வச்சுக்கணும் சொல்ற இருக்கானா. அதை பத்தி விசாரம் பண்ணிருக்கா. இது நல்ல ஒரு கேள்விதான். நித்திய பிரயோகத்துல பிரதிநிதி வரலாம், அதுல எந்த தொந்தரவும் இல்லை. சரியா? காமிய பிரயோகத்திலையும் எது காமியம்ங்கிறது பார்த்துக்கணும். அதாவது கர்மா பலத்துக்காக செய்யப்படுறதா இருந்தால் திரவியத்துக்கு பிரதிநிதி வரலாம். ஆனா திரவியமே பலத்துக்காக நீங்க பண்றதா இருந்தால் அப்ப அதுக்கு பிரதிநிதி கிடையாது. அதுக்கு பிரதிநிதி எடுத்துக்க முடியாது. நீங்க பண்ணக்கூடிய கர்மா பலத்துக்காக செய்யறது,
ஆனா அதுல அங்கமாக வரக்கூடிய திரவியம் கிடைக்கலையே, நீங்க வேற ஒரு திரவியம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. கர்மா தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்க போறது, அதுல ஒண்ணும் அதுல ஒன்றும் வித்தியாசம் வரல. ஆனால் திரவியமே தான் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்துல அப்படியும் உண்டு. குணபல சம்பந்தம்னு சொல்லுவாங்க, இருக்கு. அக்னிஹோத்திரங்கிறது சொர்க்கத்துக்காக அனுஷ்டானம் பண்றது, இன்னும் வச்சுக்கோ ஆகிருக்கலாம். அப்போ இப்ப தரிச பூர்ணமாகங்கிறது எல்லா பலத்திலும் சொல்லியிருக்கு, நிச்சயமாகவும் சொல்லியிருக்கு. சொர்க்கத்துக்காக இவன் தரிச பூர்ணமாகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவன் இதே அனுஷ்டானத்துல இன்னொரு பலத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான், பசு பலமும் வேணும் அப்படின்னு. அதுக்காக அவன் என்ன பண்றான்னா, அந்த அப்பிரணயனம்னு ஒரு காரியம், ஜலத்தை எடுத்துன்னு போய் வைக்க வேண்டியது. அது சமசேன அபப்பிரணயத்தின்னு இருக்கு. சமசங்கிற பாத்திரத்தினால ஜலத்தை கொண்டு வைக்கணும்னா, இந்த பசுகாமனா இருக்கிறவன் கோதோகனேன பசுகாமஸ்தியான்னு கோதோகனம் பண்ற பாத்திரத்துல ஜலத்தை கொண்டு வைக்கணும். வச்சால் பசு கிடைக்கும். இது எதனுடைய பலன்னா, இது யாகத்தினுடைய பலம் இல்ல, இந்த கோதோகனால கொண்டு வச்சதுக்கு பலம். இது தனியாக வரக்கூடிய பலம். அந்த யாகத்தினால வரக்கூடிய சொர்க்கம் பாட்டு இருக்கு இல்ல இல்ல. அது இப்படி இற இடத்துல நீங்க கோதோகனத்துக்கு பதில் இன்னொன்னு எடுத்துக்கிறீங்கன்னு கேட்க முடியும். அக்னிஹோத்திரத்துல நீங்க சாதாரண சொர்க்கம்னு சொன்னா எந்த திரவியத்தினாலே நீங்க அக்னிஹோத்திரம் பண்ணலாம். ஏன்னா அக்னிஹோத்திரம் ஹோமம் தான் அந்த சொர்க்கத்துக்கு காரணம். ஆனால் விசேஷமாக ஒரு பலத்துக்கு திரவியம் சொல்லியிருக்கு, தர்சனா இந்திரிய காமஸ்ய. இந்த மாதிரி ஒவ்வொரு பலத்துக்காக தனித்தனி திரவியங்கள் சொல்லியிருக்கிற இடத்துல அந்த பலத்துக்கு சொன்ன திரவிய ஸ்தானத்துல நீங்க பிரதிநிதி கொண்டு வர முடியாது. அந்த பலத்துக்காக திரவியத்தை சொல்லிட்டா அப்புறம் அது பிரதிநிதியால அது நடக்காது. அதனால எப்படி பார்க்கணும்னா, கர்மா பலத்துக்காக சொல்லப்பட்டு திரவியம் அதுக்கு வெறும் சகாயம் பண்றதுக்காக வரதா இருந்தால் அந்த முக்கிய திரவியம் கிடைக்காத சமயத்துல பிரதிநிதியை எடுத்துக்கலாம். திரவியமே பலத்துக்காக தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அப்ப அதை மாற்ற முடியாது அப்படின்னு. அதனால இந்த இடத்துல ந தத்துவத் பிரயோஜனிகத்வா, இது அதே பிரீதி அவயவம் தான், அதே பிரயோஜனத்துக்காக வந்தது. அதனால இந்த சமான விதானம் தான், அதிதேசம் இல்லையே. இன்னொன்னு சொல்றார், அசாஸ்திர லட்சணத்வாச்ச. இது இன்னொரு யுக்தி சொல்றார். நீங்க பிரதிநிதி எடுத்துட்டாலே இந்த நிவாரணத்தை எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் சொல்லல. சாஸ்திரம் சொல்லி இருந்தால் அப்போ வேற விஷயம். நீங்க முன்னாடி சொன்ன இந்த பலச்சமசம் இருக்கு பாருங்க, அது நீங்களா எடுத்துக்கல, அது சாஸ்திரம் சொல்லி இருக்கு இந்த மாதிரி அவனுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கும் சோமரசத்துக்கும் ஒரு சாமியும் கிடையாது. இது சோமரசம் வேறையா இருக்கும், அது தயிர்ல கலக்கி வச்சிருக்கிறது வேற தினசா இருக்கும். அது பிரதிநிதி கிடையாது. அது இது இங்க எடுத்துக்கிறது எப்படின்னா, இது சாஸ்திரம் சொல்லி நீங்க எடுத்துக்கல, அந்த சாதிருஷ்யத்தை பார்த்து நீங்களா எடுத்துட்டது. அப்படியானா என்னாச்சு, நீங்க எப்படி சாதிருஷ்யத்தை பாக்குறீங்கன்னா, சாதிருஷ்யம் மூலமாகவாவது அந்த விரீதியுடைய ஒரு சம்பந்தம் கிடைக்கட்டுமேன்னு நீங்க எடுத்துக்கிறது. அப்ப நீங்க எடுத்துட்டது விரீதிதான். அதிகப்படியான நீவார அவயவங்கள்லாம் சேர்ந்து கூடவே வந்தாலும் அதுல இருக்கக்கூடிய விரீதி அவயவங்களை எடுத்துக்கணுங்கிறது தான் உங்களுடைய தாற்பயம். ஆகையால அது விரீதி தானே, அதனால விரீதிக்கு சொன்ன விஷயங்கள்லாம் தானாக வரும். அது சொல்றார் அசாஸ்திர லட்சணத்துவாச்ச. இது சாஸ்திர லட்சணம் இல்லை. சாஸ்திர லட்சணம் சாஸ்திரத்தினால் போதிக்கப்பட்ட பிரதிநிதி இல்லை. இதை நம்ம அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நாமளா எடுத்துக்கிறது தான் பிரதிநிதி அப்படின்னு சொல்றாங்க. பிரதிநிதிக்கு சில நியமங்கள்லாம் இருக்கு. அதாவது நிஷித்தமான திரவியத்தை பிரதிநிதியாக எடுத்துக்கப்படாது, அதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா மற்றபடி இதைத்தான் எடுத்துக்கணுங்கிறது சில இடத்துலதான் சாஸ்திரம் பிரதிநிதியை நியமம் பண்ணிருக்கு, மற்ற இடத்துல இல்லை. அதனால தானா எடுத்துக்கிறது தான் பிரதிநிதி. அதுக்கு இந்த சமான விசானத்துவம் உண்டு. அபாய விசாரமேன்னு சொன்னா அது இவர் அதை உச்சிதம் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குதா இருக்கு. அந்த அவயவங்கள்லாம் இங்க இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பாஷ்யத்துல சொல்லிருக்கு. ஆனா அந்த விரீதி அம்சங்கள்லாம் இதுல இருக்குங்கிறதுலாம் எவ்வளவு தூரம் சரியா இருக்குன்னு தெரியல. நியமார்த்தா குணஸ்ருதிக்கு அடுத்தது. ஒரு சில இடத்துல இது கிடைக்கலன்னா பிரதிநிதியாக இதை எடுத்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எப்படி ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, எதி சோமன் நவிந்தேத பூத்திகான் அபிஷுணியா அப்படின்னு வாக்கியமா. இப்ப எடுத்துக்கிறது எல்லாம் பூத்திகம் தான், சோமம் இல்லைன்னு சொல்றான். சோமம் தான் கிடைக்கிறதே இல்லை, அது சோமம்னு சொல்லி அந்த பூத்திகத்தை எடுத்துக்கிறான்னு சொல்றான்.
சோமம் கிடைக்கலன்னு சொன்னா ஸ்தானத்துல பூத்திகத்தை எடுத்துக்க வேண்டியது பிரதிநிதி நியமம். இது பூத்திக்குங்கிறது அது ஒரு கொடி, சோம கொடி மாதிரி இது ஒரு கொடி, தீண்டில் கொடியோ இந்த மாதிரி சொல்றேன். அது சோமம்னு சொல்லி ஒண்ணு காமிச்சா அதுதான் பூத்திகம்னு அவர் சொன்னார். ஆனால இலையில ஒண்ணும் இல்லை, வெறும் கயிறு கயிறா இருக்கு, பூத்திகம் தான் இருக்கு. அவ கொண்டு வந்ததுல இலை மாதிரியே இல்லை, அது ரொம்ப இத்தினூண்டா கடுக்கண்ணா என்னவோ இருக்கு, இதுதான் இலை அப்படின்னு சொன்னா இலையே இல்லை அதுல. வாஸ்தவத்துல எனக்கு கேட்டா சும்மா ஒரு சின்ன கயிறு மாதிரி இருந்தது. காய் இல்ல, காயும் இல்ல, கயிறு வரத்துக்கு ஒரு மூட்டு மாதிரி கொஞ்சம் இருக்கு, இலை மாதிரி இருக்கு, இலையே இல்லை அதுல அப்படின்னு கயிறு மாதிரிதான் இருக்கு, பிளைனா இருக்கு. அதுதான் இப்ப எடுத்துக்கிறேன், அதுதான் பூத்திகம்னு சொல்றான். சோமங்கிறது இப்ப இல்லையா, எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப இத அந்த சாஸ்திரமே சொல்லியிருக்கான், எதி சோமன் நவீன்தேத பூத்திகான்னு சொல்லியான். இப்ப சோமத்துக்கு சொன்ன அந்த விதிகள்லாம் பிரதிநிதிக்கு கிடையாதுன்னு இந்த சித்த முன்னாடி சொல்லியிருக்கு இல்லையா. அதாவது உபதேசத்தினாலேயே தான் அதிதேசத்தினால இல்லை அப்படின்னு விசாரம். இப்ப பண்ணும்போது இதுக்கு சாமான வித்தியம் உண்டா இல்லையா, உபதேசத்தினாலேயா அதிதேசத்தினாலேயா, இதுக்கு அபிஷேகம் கிரகங்கள் எல்லாமே பண்றான், இதுக்குதான் எல்லா உபச்சாரமும் நடக்கிறது. இது எப்படின்னு இங்க கேட்கிற சொல்ற நியமார்த்தா குணஸ்ருதி. இதுல பூர்வபக்ஷி என்ன நினைப்பான்னா, இந்த சோமம் கிடைக்கலன்னா பூத்திகத்தை எடுத்துக்கணும்னு இந்த ஸ்ருதியே வேண்டியது இல்லை. ஏன்னா பிரதிநிதியா அது கிடைக்கலன்னா எதையோ ஒண்ணு பிரதிநிதியா எடுத்துக்கிட்டானே போறான், எடுத்துக்கும் போது பூத்திகத்தை அவனா எடுத்துட்டு போறான். அப்ப இது விதிக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லையா. அதனால பிரதிநிதிக்கு சொன்ன நியாயம் இங்கேயும் வரும். அதாவது அந்த சோமம் கிருணாதி இத்தியாதி வாக்கியத்தினாலேயே சமான விதானமாக இதுக்கும் கிரயம் இத்தியாதி போக்குவரத்து சம்ஸ்காரங்கள் வரும் அப்படின்னு பூர்வபக்ஷம் வரும். அப்ப சொல்றாரு இல்ல, இந்த இடத்துல விதிக்கப்பட்டது எதுக்காகன்னு சொன்னா இது தானாக எடுக்க போகும்போது இதை விட சோமலத்தைக்கு ரொம்ப சுசதிருஷமாக பல திரவியங்கள் கிடைக்கலாம். அது மாதிரியே இருக்கிற மாதிரி நிறைய சதிருஷம், ஒவ்வொரு திரவியம் அந்த சோமத்துக்கு ஒவ்வொரு விதத்துல சதிருஷமா இருக்குன்னு வச்சுருந்தோம். அதுல சில திரவியம் ரொம்பவும் சோமத்துக்கு சதிருஷமாக இருக்கிறதாக இருக்கலாம். இப்படி எல்லாம் பல திரவியங்கள் வரும் காலத்துல இந்த ஸ்ருதி என்ன பண்றதுன்னா நியமம் பண்றது பூத்திகத்தை தான் எடுத்துக்கணும். இது ஒரு மந்த சதிருஷமா, மந்த சதிருஷம்னா ரொம்ப பூர்ண சதிருஷம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் சாதிருஷம் இருக்கு, இருந்தாலும் இதைத்தான் எடுத்துக்கணும், வேற இன்னொரு சாதிருஷத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி நியமம் பண்றதா இந்த வாக்கு. ஏன்னா சோமலத்தைக்கு பதில் வேற எந்த கொடியை வேணாலும் எடுத்துக்கலாம்னு எடுத்துட்டாக்கா சதிருஷமா இருக்கு எடுத்துக்கப்படாது, இதைத்தான் எடுத்துக்கணும்னு நியமார்த்தா குணஸ்ருதி நியமத்துக்காக வருது. அதாவது இது பிரதிநிதி சொல்லிக் கொடுக்கறதுக்காக வரல, பிரதிநிதியை எடுத்து வச்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல. பிரதிநிதி ரூபமாக இது கூட பிராப்தம் தான், ஆனா இதை விட்டுட்டு வேற எதையோ எடுத்துவிட கூடாதேங்கிறதுக்காக நியமம் பண்றது இந்த விதிவாட்டம். அப்படி இல்ல, சோமமும் இல்ல, இப்ப ஏதோ ஒரு திரவியம் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கோன்னு சொல்லலைன்னா இவன் எடுத்து பண்ண மாட்டானா, இதையாவது எடுத்துப்பான். இதை தவிர இதை விட நல்ல சதிருஷமான இன்னொன்னு ஒரு கொடி கிடைச்சதுன்னா அதையாவது எடுத்துப்பான் இல்லையா. இதுவும் கிடைக்கிறது, வேற இன்னொரு இதை விட சோமத்துக்கு நல்ல சதிருஷமா இருக்கக்கூடிய வேற ஒரு கொடி கிடைக்கிறதுன்னு சொன்னா இவன் என்ன பண்ணுவான்னா இதை விட்டுருவான், அந்த சதிருஷமான இன்னொரு கொடியை தானே எடுப்பான். அப்படி இருக்கும்போது இந்த விதி என்ன பண்றது, அதை எடுத்துக்காத இதைத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நியமம் பண்றது. பூத்திகத்தை தான் எடுத்துக்கணும், வேற எந்த கொடியும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக இந்த வாக்கியம் வருது. அப்ப என்ன ஆச்சு, இப்ப சாஸ்திரத்தினால இந்த பிரதிநிதி விதிக்கப்படல. முன்னாடி சொன்னாரோ இல்லையோ, பிரதிநிதி தானா தான் எடுத்துக்கிறான், சாஸ்திரத்தால விதிக்கல. இப்ப இந்த பூர்வபக்ஷம் என்ன நினைச்சான்னா இது சாஸ்திரத்தால விதிக்கப்பட்ட திரவியமாச்சே, இது இந்த பிரதிநிதி நியாயம் இங்க வராதே அப்படின்னு நினைச்சான். இல்ல, இந்த சாஸ்திரம் நியமம் பண்றதுக்காகத்தான் வந்ததே தவிர இந்த பிரதிநிதியை விதிக்கிறதுக்காக இல்லை. ஏன்னா இந்த சாஸ்திரம் இல்லாட்டா அவன் இதையும் பிரதிநிதியாக எடுத்துக்கலாம், இதை விட வேற ஒண்ணு கிடைச்சதுன்னா அதையாவது எடுத்துக்கலாம். ஆனா சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா இதை விட்டுட்டு வேற இன்னொன்னு எடுத்துக்காது அப்படின்னு நியமம் பண்றதுக்காக மாத்திரம் வருதே தவிர பிரதிநிதியை விதிக்கிறதுக்காக இல்லை.
ஆக இது பிரதிநிதி தான். இப்போ தானா எடுத்துட்டு திரவியம் தான். அதனால முன்னாடி சொன்ன பிரதிநிதிக்கு எப்படி சமான விதானத்துவமோ அதே சமான விதானத்துவம் இதுக்கும் உண்டு. நியமார்த்தா குணஸ்ருதி